நேற்று நம்ம புது வீட்டுக்கு ஃபர்னிச்சர் ஆர்டர் கொடுக்கறதுக்காக போயிட்டு லஞ்சுக்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது மச்சான் சொன்னாங்க மத்தியசா போகலான்னு. என்ன மத்தியசாவான்னு கேட்கும்போது வாங்க மத்திய பிரதேசத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆமாங்க, எக்மோர் பக்கத்தில் இருக்குது. நார்த் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணியாச்சு. எடுத்த உடனே ரசவடை கொடுத்துருந்தாங்க. ஆஹா, லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு வடை சாப்பிட்டதே இல்லைங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் போண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் கலந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு குட்டி போண்டா ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சாஃப்டாக. அது போக வந்து குழி பணியாரம், நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா குழி பணியாரம் ஒரு 2-3 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அது போக ஒரு ஸ்வீட் போண்டா கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அந்த சட்னி சாம்பார் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாலியில் அவங்களோட ஃபேவரட்டான குட்டி இட்லி, வெண்டைக்காய் புளி குழம்பு, புளியோதரை ப்ளஸ் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரெட் கலரில் உப்பு புளி தோசைன்னு ஒன்று கொடுத்தாங்க, கீரை தோசைன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெய் மணக்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஊர் சாப்பாடு தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு. ஆனால் அப்படி இல்லைங்க, நம்ம மற்ற ஊர்கள் சாப்பாடு சாப்பிட்லன்னு தான் அர்த்தம். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். கடைசியாக ஒன்று கொடுத்தாங்க, நீர் தோசை தேங்காய் பூன்னு சொல்லிட்டு. அடாடா, லைஃப்பில் உண்மையிலேங்க இந்த மாதிரி ஒரு தோசை, இந்த மாதிரி ஒரு தேங்காய் பூ, இது சிம்பிள் தான், வீட்டிலே செய்யக்கூடியது தான். பட் நான் இவ்வளோ நாளாக சாப்பிட்டதே இல்லை. மொத்தமாக சொல்லணுன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க கடைசி வரைக்கும் கொடுத்த எல்லா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இப்போ நான் சொல்லும்போது கூட எனக்கு திரும்பவும் சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருந்தது. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் மத்தியசா போனாலோ இல்லை வேறு ஏதாவது நார்த் இந்தியன் ஹோட்டல்ஸ் போனீங்கனாலும் மறக்காமல் நார்த் இந்தியன் தாலியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே அது பெட்டர் ஃபீல் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்களோட ஒப்பீனியன் எப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன். தேங்க்யூ, பாய்.